என்னோடய ஸ்டைலில் ப்ரோட்டீன் தோசை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது எல்லாமே நான் மத்தியானமே ஊற வச்சுட்டேன். இதில் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா, கருப்பு கொண்டக்கடலை, சிறுபயறு, பருப்பு, உளுந்து, கொஞ்சோண்டு வெந்தயம், இதெல்லாம் மத்தியானம் ஊற போட்டுட்டு நைட்டு அரைக்க போகிறேன். நைட்டு அரைக்கும்போது நான் 2 ஸ்டெப்பாக தான் அரைக்கிறேன். ஏன்னா ஜாரில் ஃபுல்லாக பத்தாது. அதனால் ஃபஸ்ட்டு அரைக்கும்போது கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தோசை மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அப்புறமா 2வது ஸ்டெப் அரைக்கும்போது நம்ம அதில் என்னெல்லாம் ஆட் பண்ண போகிறோன்னா, சின்ன துண்டில் 4 துண்டு இஞ்சி, ஒரு 3 பல் பூண்டு, அப்புறம் கொஞ்சம் உப்பு, ஜீரகம், அப்புறம் காஞ்ச மிளகாய் ஊற வைக்கும் போதே போட்டிருக்கலாம். நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ நான் ஆட் பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சம் தண்ணியும் விட்டுட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி தோசை மாவு பதத்துக்கு அரைக்கணும். தண்ணி கூடிடாமல் கரெக்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி 2 மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது பிளாஸ்டிக் பவுல். இதில் 2 பாத்திரம் நான் மாற்றியாச்சு. மொத்தம் 3 பாத்திரம் யூஸ் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க, மறந்துட்டேன். அப்புறம் நைட்டே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்டீல் பாத்திரத்தில் நான் ஒட்டு வச்சு மூடி வச்சுட்டேன். காலையில் திறந்து பார்க்கும்போது நல்லா புளிச்சு தோசைக்கு கரெக்டாக இருக்கும். இந்த இதில் நம்ம எதுவுமே அரிசி எதுவுமே ஆட் பண்ணலை. ஃபுல் ஹை ப்ரோட்டீன், பார்த்துக்கோங்க. டயட்டில் இருக்கிறவங்க இது ஃபாலோ பண்ணலாம் தைரியமாக. 2 தோசைக்கு மேலே சாப்பிடவே முடியாது. ஹை ப்ரோட்டீன். தோசை பிரியர்கள் எல்லாம் 3க்கு மேலே சாப்பிடவே முடியாது, ஏன்னா திகட்டிடும். ஸோ 2 தோசை சாப்பிட்டு நிப்பாட்டிக்கோங்க. அப்புறம் சுட சுட சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வித்து சட்னியோட சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இது அளவு வேணும்னா மெஷர்மெண்ட்லோட நான் வீடியோ போடுறேன், சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.